இந்த நாளுக்காக நாங்கள் பல நாள் தவம் இருந்திருக்கிறோம், ஏக்கத்தோடு இருந்திருக்கிறோம், ஆர்ப்பரிப்புகளோடு இருந்திருக்கிறோம், ஆரவாரத்தோடு இருந்திருக்கிறோம். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியின் நாள். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் நாள். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் நாள். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் நாள். இந்த நாள் எங்கள் கவலைகளை, எங்கள் கஷ்டங்களை, எங்கள் வலிகளை, எங்கள் காயங்களை, எங்கள் நோவுகளை அன்னையின் பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற நாள். இங்கே நீங்கள் வருகிற பொழுது, இந்த யாத்திரை மேற்கொண்டு வருகிற பொழுது, இத்தனை துன்பங்களோடும் துயரங்களோடும் மகிழ்ச்சியோடும் காயங்களோடும் வலிகளோடும் தான் நீங்கள் வருகின்றீர்கள் என்பது வெள்ளிடமலை ஒரு வெளிச்சமான உண்மை. இதனாலேதான் நாங்கள் ஓடோடு ஓடி வருகின்றோம். 150 மைல் கடந்து, 125 மைல் கடந்து, 50 மைல் கடந்து என்று மைல்களை பார்க்கவில்லை, மாதாவை பார்க்க வந்தோம். மாதாவின் நிழலிலே ஒரு கணம் இருந்துவிட்டு போக வந்தோம். மாதாவின் நிழலிலே அந்த அற்புதத்தை பருக வந்தோம். அந்த மகிழ்ச்சியை சுவைக்க வந்தோம். கடந்த வருடம் நாங்கள் இந்த பதியிலே இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூற வந்தோம். இவ்வாறாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும், ஒவ்வொருவருடைய வாழ்வின் நிழலிலும் அன்னையினுடைய செயல்பாடு துலாம்பரமாக இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. நீங்கள் மட்டும் யாத்திரை செய்யவில்லை, அன்னமரியாளும் யாத்திரை செய்தாள். அன்னமரியாளும் யாத்திரை செய்தாள் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த யாத்திரையிலே அவள் விசுவாசத்தோடு, உறுதியோடு, தளராத மனநிலையோடு யாத்திரை செய்தாள். நாசரேத்திலிருந்து ஜெருசலேமுக்கும், எகிப்திலிருந்து கானானுக்கும், எகிப்திலிருந்து கல்வாரிக்கும் அவள் யாத்திரை செய்தாள். இன்றைய நற்செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது, உள்ளம் கலங்க வேண்டாம். ஏன் உள்ளம் கலங்க வேண்டும்? எதற்காக எங்களுடைய உள்ளங்கள் கலங்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை நானும் நீங்களும் இந்த பதியிலே நின்று இன்று கேட்க வேண்டும். எதற்காக உள்ளம் கலங்க வேண்டும்? அன்னையினுடைய வாழ்விலே நிச்சயமற்ற ஒரு நிலை இருந்தது, அறிந்திருந்தாள். அன்னையினுடைய வாழ்விலே துன்பங்கள் இருந்தது, புரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் கலங்குவதற்குரிய இடத்தை அவள் தன்னுடைய இதயத்திலே கொடுக்கவில்லை. ஏற்றுக்கொண்டாள், அரவணைத்துக் கொண்டாள், நன்றியோடு பெற்றுக்கொண்டாள், அதை தனதாக்கிக் கொண்டாள். தனதாக மட்டுமல்ல, அதை உலகிற்காக கொடுத்து நின்றாள். அவளுடைய அந்த பயணத்திலே, அவளுடைய வாழ்விலே நாங்கள் இன்று சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேதனைகளும், கலாபனைகளும், கஷ்டங்களும், துன்பங்களும் இருந்து கொண்டுதான் இருந்தன. அவற்றுக்கு மத்தியிலும் அவள் சொல்லுகின்றாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று லூகாஸ் நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே 38வது வார்த்தையிலே தன்னை அர்ப்பணித்திருக்கின்றாள். நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு ஆயத்தமா என்கிற ஒரு கேள்வியை நாம் இன்று தொடுக்க வேண்டும்.
பதிக்கு வந்து போவது பெரிதல்ல, யாத்திரை மேற்கொள்வதும் பெரிதல்ல. இந்த யாத்திரையின் ஊடாக நான் எதை சுமந்து போகிறேன் என்பதுதான் பெரிது. இந்த யாத்திரையின் மூலமாக நான் எதை அடைய போகின்றேன் என்பதுதான் எங்களுடைய நிறைவு, மகிழ்ச்சி. இந்த யாத்திரை முடிவிலே நான் எதையாவது சுமந்து போக வேண்டும். நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் சுமந்து போவீர்கள். நீங்கள் நிச்சயமாக இறைவனுடைய அருளை சுமந்து போவீர்கள். அன்னமரியாள் தன்னுடைய உதரத்திலே ஆண்டவரை சுமந்து போனாள், சுமந்து எங்களுக்கு கொடுத்தாள். நாங்கள் ஆண்டவருடைய அருளை எங்கள் இதயத்திலே சுமந்து செல்லுகிற பொழுது, அந்த அருளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, அந்த அருளை நாங்கள் பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, வாழுகிற பொழுது அங்கே மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அக்களிப்பு இருக்கும். அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு தேவை. அந்த மகிழ்ச்சி எங்கள் வாழ்வாக வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய, இங்கே நிற்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விருப்பமாக வேண்டும். ஆகவே இந்த மகிழ்ச்சியை எப்படி கொடுக்கலாம், இந்த மகிழ்ச்சியை எப்படி வாழலாம்? அதற்கு இன்றைய வழிபாட்டிலே அருட்தந்தை அவர்கள் விடையும் கூறியிருந்தார்கள். மிக தெளிவான ஒரு விடையை கூறியிருந்தார். ஆவிக்குரிய அந்த வாழ்வு திறந்து விடுங்கள், ஆவி உங்களிலே செயல்படட்டும். இன்று நீங்கள் நம்ப வேண்டும், இந்த இடத்திலே ஆவியானவர் இருக்கின்றார், எங்களை நிழலாக பார்க்கின்றார் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். படைப்பின் தொடக்கத்திலே அந்த தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆவியானவர் இன்று எங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவர்தான் எங்களை சொல்ல பெருமூச்சோடு அப்பா தந்தா என்று கூப்பிடுகிற அந்த உரிமையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் அன்னமரியாளையும் இத்தனை துன்பங்களுக்கு ஊடாக இதை ஏற்றுக்கொள்வதற்கு சக்தியை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். அந்த ஆவியானவர் தான் இன்று உங்களுக்கும் அந்த பலத்தை கொடுக்கின்றார். பரிசுத்த ஆவியை நாம் அடக்கக்கூடாது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்லுகின்றது. அப்ப பரிசுத்த ஆவியை எங்களிலே வாழ விட வேண்டும். பரிசுத்த ஆவி எங்களிலே இயங்குவதற்கு எங்களுடைய உள்ளத்தை கொடுக்க வேண்டும். வெள்ளை பூவும் அல்ல, வேற எந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. உங்கள்ட்ட ஆண்டவர் கேட்கிற, எனக்கு தெரியும், நான் இருந்த காலத்தில் நிறைய பூக்கள் எல்லாம் கொண்டு வருவீங்க காணிக்கை இல்லையா, வரிசை வரிசையா பூக்கள் கொண்டு வருவீங்க காணிக்கைக்கு. ஆனா ஆண்டவர் கேட்கிறது உங்களுடைய இதயத்தை. அந்த இதயத்திலே தான் சின்னப்பர் சொல்லுவார், உன்னுடைய உள்ளம் பரிசுத்த ஆவி குடிக்கொள்ளுகிற தேவாலயம். அன்னமரியாளுடைய உள்ளத்திலே இந்த ஆவியானவர் குடிக்கொண்டிருந்தார். அதனாலே தான் அத்தனை துன்பங்கள், துயரங்கள், வலிகள், காயங்கள், நிச்சயமற்ற வாழ்வு எதனையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரை சுமந்து நின்றாள். இரண்டாவதாக, நான் வாழ வேண்டும் என்று சொன்னேனே, இங்கிருந்து நீங்கள் எதையாவது சுமந்து செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டேனே, எதை? வேதா புத்தகத்தை புரட்டி புரட்டி பாருங்க. நோவா 900 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்தார், வாய்ச்சி பாருங்க. ஆனா அது மருவி மருவி குறுகி குறுகி இன்றைக்கு நாங்க 100 ஆண்டு கூட வாழ முடியாது நிலை. ஏன் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எப்பயாவது 900 ஆண்டு இப்ப 100 இல்லை. ஏன் குறைஞ்சது? எப்பயாவது